கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் இடத்திலே சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த நாளில் நம்மளும் யாக்கோப்பின் சந்ததி தான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிறார். யாக்கோப்பை நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ வெட்கப்படுவதில்லை. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் வெட்கப்பட்டு நம்ம கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து பேசுகிறார், இனி நீ வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, செத்து போன முகமா போறோம் அப்படி சொல்லுவாங்க. செத்து போகும்போது எப்போ செத்து போன முகமா இருப்போம்? தோல்வி வரும்போது செத்து போன முகமா இருப்போம். கனம் பண்றவங்க கனம் பண்ணாதனால செத்து போன முகமா இருப்போம். மனதில் சந்தோஷம் இல்லைன்னா முகம் வாடி போய் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கிற யாக்கோபின் வம்சத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி யாக்கோப்பு வெட்கப்படுவதில்லை. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வெட்கப்படுவதில்லை, இனி உங்க முகம் செத்து போவதும் இல்லை. காரணம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, இனி அவன் வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டுகிற தேவன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்மளை அதிலிருந்து மீட்டு கொண்டு தேவனுடைய நாம மகிமைக்கு நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் யாவரும் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் முகம் வெட்கப்பட்டிருக்கிறதையும் எங்கள் முகம் செத்து போயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே, எங்கள் முகம் வெட்கப்படாதபடி, நாங்கள் செத்து போகாதபடி, கர்த்தாவே எங்கள் முகம் செத்து போகாதபடி கர்த்தர் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு நாளும் வேண்டிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். உமக்கு பிரியமானதையே செய்ய எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவரை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள உடைய பாதம் தொட்டு வணங்குகிறோம் ஐயா. எங்களை முற்றி அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். துதிக்க நம்ம மகிமையெல்லாம் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.